செய்திகள் தொடர்கின்றன. கிருஷ்ணகிரி அருகே ஆடி கிருத்திகை திருவிழாவின் போது 2 கிராம மக்களுக்கு இடையே ஏற்பட்ட அடிதடி மோதலால் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. ஊத்தாங்கரையை அடுத்துள்ள கமலாபுரம் மற்றும் மாதம்பதி ஆகிய 2 கிராமங்களும் 30 ஆண்டுகளாக ஆடி கிருத்திகை திருவிழாவை விமர்சையாக கொண்டாடி வந்தார்கள். கடந்த ஆண்டு கோவில் வரவு செலவு கணக்கில் குளறுபடி ஏற்பட்டதால் 2 கிராமத்தினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் மாதம்பதி கிராமத்தினர் கமலாபுரத்தைச் சேர்ந்த சுந்தர் மற்றும் சரவணன் ஆகிய இருவரையும் அரிவாளால் வெட்டியும் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கியும் உள்ளனர். காயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த ஊத்தாங்கரை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இரு தரப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்தனர். இருந்தும் அங்கு பதற்றம் நிலவி வருவதால் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குற்றாலத்தில் அரிய வகை பழங்களின் வரத்து அதிகரித்துள்ளதால் மருத்துவ குணம் கொண்ட துரியன் பழத்தின் விலை சற்று குறைந்துள்ளது. குற்றால சீசனுக்கு உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் குடும்பத்துடன் சுற்றுலா வருகின்றனர். இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் அரிய வகை பழங்களை வாங்கிச் செல்ல ஆர்வம் காட்டி வருகின்றனர். குளிர் பிரதேசங்களில் மட்டுமே விளையக்கூடிய மங்குஸ்தான், ரம்டான், துரியன், முட்டை பழம் உள்ளிட்ட அரிய வகை பழங்கள் சீசன் காலங்களில் இங்கு விற்பனைக்கு வருகின்றன. குறிப்பாக மருத்துவ குணமுடைய துரியன் பழம் கிலோ 500 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்தது. தற்போது இந்த பழம் வரத்து அதிகரித்துள்ளதால் துரியன் பழம் 300 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அபூர்வமான ஒரு சீசனை முன்னிட்டு எல்லா பழங்களும் வரது உண்டு. அதில் இந்த மங்குஸ்தான், ரம்டான், துரியான், முட்டைப்பழம், சக்கரைப்பெரி, வால்பெரி, மலைச்சப்போட்டா, மலை வெள்ளம்பழம், ஜாதிக்காய் ஊறுகாய் உள்ள தன்மை என்னன்னு கேட்டால், இந்த பழத்தை கணவன் மனைவி சாப்பிட்டாங்கன்னா நல்ல குழந்தை பெறக்கூடிய ஒரு தன்மை. இதேபோல் 300 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த மங்குஸ்தான் 150 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதனால் மருத்துவ குணங்கள் கொண்ட அரிய வகை பழங்களை சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். போடி அருகே வெடித்த வெடிகுண்டு ராணுவம் பயன்படுத்தும் ராக்கெட் லாஞ்சர் என்று தெரிய வந்துள்ளதால் துணை ராணுவப் படையினர் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள தேவாரத்தில் நேற்று முன்தினம் திடீரென வெடித்த வெடிகுண்டு விபத்தில் 2 பேர் உடல் சிதறி பலியானார்கள். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. உடலில் இருந்த துகள்களை பரிசோதனை செய்ததில் வெடித்த வெடிகுண்டு ராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட் லாஞ்சர் என்று தெரியவந்துள்ளது. இதைத் தொடர்ந்து துணை ராணுவப் படையினர், மத்திய பாதுகாப்பு படையினர், மத்திய புலனாய்வு அமைப்பு அதிகாரிகள் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். கோயம்புத்தூர்லேருந்து வந்துருக்கோம். இங்கே 25ஆம் தேதி இந்த பாம்பு ஒன்று பிளாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். இப்போ அந்த பாம்பு பிளாஸ்ட் பண்ண இடத்துல நாங்கள் அளந்து எல்லா இடத்துலையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கோம். பண்ணதில் எங்களுக்கு ஒரு குழு கிடச்சிருக்குது. இதை பற்றி முடிவான தீர்க்கமான முடிவு எங்கள் எஸ்பி சார் பார்த்துட்டு அதுக்கடுத்து நாங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நமது கேப்டன் டிவியின் 600 தொலைபேசி எண்ணுக்கு மக்கள் ஆர்வத்துடன் தங்கள் புகார்களை தெரிவிக்கின்றனர். இன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட புகார் ஒரே அறையில் எல்லா வகுப்பு மாணவர்களையும் வைத்து பயிற்றுவிக்கும் அவல நிலை குறித்தது. உதகை அருகே உள்ள நஞ்சநாடு ஊராட்சிக்குட்பட்ட கக்கஞ்சி காலனி பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்கு அரசு பள்ளி இல்லாத காரணத்தால் சில ஆண்டுகளுக்கு முன்னர் கிராமத்தில் இருந்த சமுதாய கூடம் பள்ளியாக மாற்றப்பட்டது. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள இந்த சமுதாய கூடத்தில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பெயரளவுக்கு பயின்று வருகின்றனர். காரணம், ஒரே அறையில் மாணவ மாணவிகளை அடைத்து வைத்து பயிற்றுவிக்கப்படுவதால் பாடம் எதுவும் புரியாமல் மாணவர்கள் தவித்து வருகின்றனர். இதனால் இங்கு படிக்கும் மாணவ மாணவிகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளது. எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் பள்ளிக்கூட வசதி அவ்வளோக்கு ஒன்றும் இல்லைங்க. ஒரே ஆளில் தான் வச்சு 1ஆவதுலேருந்து 5ஆவது மட்டும் படிக்கிறாங்க. எந்த வசதி இல்லைங்க. கீழே தரையில் தான் உட்காடுறாங்க. ஒரே ஸ்கூலில் தான் ஆள் வச்சு நடத்திட்டுருக்குறாங்க. சமச்சீர் கல்வி கொண்டு வர்றது நல்ல திட்டம் தாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு இங்கே பள்ளிக்கூடமே இல்லை. அது கொண்டு வந்துட்டு எங்களுக்கு என்ன லாபங்க? பள்ளிக்கூடமே குழந்தைங்களுக்கு உட்கார்றதுக்கு சரியா இல்லை. பள்ளிக்கூடம் ஒன்று ஃபர்ஸ்ட் கட்டி கொடுங்க. புதிய பள்ளி அறைகள் கட்டி கொடுக்கப்படும் என்று மாவட்ட கல்வித்துறை அறிவித்து பல ஆண்டுகளாகியும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனம் காட்டி வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். புதிய பள்ளிக்கூடம் அமைத்து கேள்விக்குறியாகியுள்ள மாணவர்களின் எதிர்காலத்தை காப்பாற்ற அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி பெற்றோர் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாகும்.
கேப்டன் டிவி செய்திகளுக்காக ஊட்டியிலிருந்து செய்தியாளர் தண்டபாணியுடன் ஜே முருகன். சீனாவில் நடைபெறும் சர்வதேச நீச்சல் போட்டி. ஒலிம்பிக் வீரர் பெல்ப்ஸுக்கு வெள்ளிப் பதக்கம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.